எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கல, நடவடிக்கை எடுக்கல. சென்னிமலை ஸ்டேஷன் மேலேயும், வேலூர் ஸ்டேஷன் மேலேயும், வேளாண்மை ஸ்டேஷன் மேலேயும், கறிவழி ஸ்டேஷன் மேலேயும். பட் இப்போ நடவடிக்கை எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா? ஏன் ஆமாங்க, அருள்குமரன் மேலேயும், ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் மேலேயும், எல்லா ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் மேலேயும் நடவடிக்கை எடுத்தாகணும். என் மனைவி தமிழ் என் கூட வாழ வரலைன்னா எல்லோரும் தாலி எடுத்து வாழ வெட்டியே வாழணும்னு சொல்லி பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகியிருந்தாலும் பிரிந்து வாழணும்னு சொல்லி புகார் கொடுத்துருக்கேன். பட் இன்ன வரைக்கும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். என்ன மேடம் அர்த்தம் இது? யாரை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறீங்க? தலைவியம்மாவை காப்பாற்றுறதுக்காக. எவன் தப்பு செஞ்சாலும் நான் தட்டி கேட்பேன். எனக்கு தேவை என் மனைவி, என் குடும்பம். என் குடும்பத்தை மிரட்டி வேறு வச்சுருக்காங்க சென்னிமலை ஸ்டேஷனில். வேலூர் ஸ்டேஷன், வேளாண்மை ஸ்டேஷன், சென்னிமலை ஸ்டேஷன் 3 ஸ்டேஷன் சப்போர்ட் பண்ணி மிரட்டிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, உண்மையை சொன்னோன்னே எப்படி கட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? வணக்கம் சார், நான் புகார் கொடுத்தேன். இன்ன வரைக்கும் ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. பெரியசாமி மேலேயும், மாணிக்கத்து மேலேயும், பேபி மேலேயும், சுஜாதா மேலேயும், சுபாஷன் மேலேயும் புகார் கொடுத்துருக்குறேன். இன்னும் என் மனைவி இன்னும் சேரவே இல்லை. பார்த்தீங்கன்னா உடனே கட் பண்ணுறாங்க. போலீஸ்காரங்க எல்லாம் சேர்ந்து திட்டமிட்டு சதி செஞ்சு பேசி வச்சு என் வாழ்க்கைக்கு எடுத்துகிட்ருக்காங்க. என்ன முட்டாளாக. வணக்கம் மேடம், நான் புகார் கொடுத்தேன். இன்னும் வரைக்கும் ரெஸ்பான்ஸும் கொடுக்கல, நடவடிக்கை எடுக்கலை. மேடம், போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எல்லாரும் மிரட்டி வச்சுருக்காங்க. என் மனைவி தமிழ் என் கூட வாழ விடாமல் தடுத்தது மட்டும் இல்லாமல் வேலூர் ஸ்டேஷன், வேளாண்மை ஸ்டேஷன் பொம்பளைக்கு எல்லாருமே சேர்ந்து பித்தலாட்டம் பண்ணிகிட்டு இருக்கு. போலீஸ் ஸ்டேஷனை ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க வக்கீலை வச்சு. இப்போ என் மனைவி தமிழ் என் கூட வாழ வரலைன்னா எல்லா பொம்பளையும் தாலி எடுத்து வாழ வேண்டியதாக வாழணும். பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகியிருந்தாலும் பிரிஞ்சு தான் வாழணும். இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. இன்னும் எடுத்துப்பாடு இல்லைங்களே. பார்த்தீங்களா நண்பர்களே, எத்தனை தடவை நான் கால் பண்ணாலும் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொன்னால் இன்றைக்கி எடுத்துப்பாடு இல்லை. எல்லாமே எஃப்சிஎஃப்ஸில் கண்ட நான் இங்கே உட்காந்துக்கிட்டு என் வாழ்க்கைக்கு கெடுத்துக்கிட்டு இருக்காளு. எல்லாத்தையும் நான் சேர்ந்து எனக்கு தேவை. நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும். என் உசுரே போனாலும் நான் விட்டுட்டு போக மாட்டேன். இதை தெரிஞ்சிருந்து என்னை கஷ்டப்படுத்தி பார்க்குறாங்க. நான் டிவிலேயே எல்லா உண்மையும் தெரிஞ்சு நான் வச்சுருக்கிறேன். வணக்கம் மேடம், நான் புகார் கொடுத்தேன். இன்னும் ரெஸ்பான்ஸும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. இப்போ நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க? சென்னிமலை ஸ்டேஷனா, வேலூர் ஸ்டேஷனா, வேளாண்மை ஸ்டேஷனா, கறிவழி ஸ்டேஷனுங்களா? ஆமாங்க, நீங்கள் இப்போ எங்கேருந்து பேசுகிறீங்க? சென்னிமலை ஸ்டேஷனா, வேலூர் ஸ்டேஷனா? போலீஸ் கண்ட்ரோல் ரூமில் பேரை சொல்லி தப்பிக்காதீங்க மேடம். குற்றம் செஞ்சுட்டு குற்றவாளிகளை சப்போர்ட் பண்ணாதீங்க. என் மனைவி மிரட்டி வச்சுருக்காங்க. என் மனைவி இங்கே வந்த பிரச்சனை முடிகிற பிரச்சனை நீங்கள் தான் வளர்த்திக்கிட்டு இருக்கிறீங்க. நான் சொன்ன வார்த்தை காப்பாற்றுறவங்க தெரிஞ்சிருந்து தப்புக்கு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. புரியுதுங்களா? வேலூர் ஸ்டேஷன், வேளாண்மை ஸ்டேஷன், சென்னிமலை ஸ்டேஷன், கறிவழி ஸ்டேஷன் எல்லா ஸ்டேஷனும் சேர்ந்து பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா? நான் என்ன அருவா எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி தான் மேடம் நீங்கள் இவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் கண்டிப்பாக இப்போ வந்தாலும் எல்லா பிரச்சனையும் நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன். எவன் எனக்கு துரோகம் பண்ணலாம், எவன் எனக்கு இத்தனை வருஷம் வாழ விடாமல் தடுத்தலாம், அத்தனை குடும்பத்திலையும் தூக்கி உள்ளே வைக்கிறேன். எங்கேருந்து மேடம் பேசுகிறீங்க? சென்னிமலை ஸ்டேஷனா, வேலூர் ஸ்டேஷனா, வேளாண்மை ஸ்டேஷனா, கறிவழி ஸ்டேஷனா? ஏன்னா கண்ட்ரோல் ரூம் சொல்லி எல்லாமே மிஸ்யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லிக்கிட்டு இப்போ பாருங்க, இப்போ அருள்குமரன் மேலே உடனடியாக அரெஸ்ட் பண்ணி ஆகணும். இன்னும் எந்த போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், எஃப்சி ஆஃபீஸ், சட்டசபையே நடக்கக்கூடாது. இப்போ எல்லாத்துக்கு மேலேயும் நான் புகார் கொடுக்க நான் தயாராக இருக்குன்னு தெரிஞ்சிருந்து என் மனைவி தமிழை மிரட்டி வச்சுருந்தா என்ன அர்த்தம்? சரி சொல்லுங்க. ஆமாம், சென்னிமலை ஸ்டேஷன் மேலேயும் தமிழ் மேலேயும் அங்கே இருக்கான்னு சொல்லி மிரட்டி இருக்கான்னு சொல்லி தான் புகார் கொடுத்த. வேலூர் ஸ்டேஷன் மேலேயும், வேளாண்மை ஸ்டேஷன் மேலேயும், சென்னிமலை ஸ்டேஷன் மேலேயும், கறிவழி ஸ்டேஷன் மேலேயும் சேர்த்தி. இப்போ இப்படி தான் இப்போ வருஷம் ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்கீங்க. ஆக்ஷன் எடுத்து நான் வந்துருக்கணுமே. வந்தால் நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன் அறுவலை எடுத்துக்கிட்டு. எனக்கு துரோகம் பண்ண ஸ்டேஷன் இனிமேல் நான் நடக்கவே கூடாதுன்னு சொல்லி தான் இத்தனை வருஷம் என்னை ஏமாத்துறீங்க. இப்போ அதுதான் இப்போ செய்ய போகிறேன். எனக்கு தேவை என் பொண்டாட்டி. என்னை இத்தனை வருஷமும் வாழ விடாமல் தடுத்து அத்தனை என் குடும்பம் பிரிஞ்சு வாழணும். சாகிற வரைக்கும் நீ ஒன்றும் சேரக்கூடாது. இதுதான் என்னுடைய புகார். என் பொண்டாட்டி தமிழ் என் கூட வாழ வந்தே ஆகும். நான் பிடிவாதக்காரன், கோபக்காரன் எல்லாம் தெரிஞ்சிருந்து தமிழ் அங்கே உட்காந்து மிரட்டி வச்சுருக்கிறது தப்பு.